ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஈகிள் ஐ மெத்தட்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சார்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ டீப் அண்ட் டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அனலைசிஸ் பண்ணணும், ஒரு ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கும்போது வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியான மைண்டோட நம்ம ஒரு தெளிவாக எடுக்க முடியும். ஈவன் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும், ஒரு பொசிஷன் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீப் அனாலிசிஸ் ரொம்ப தேவை. ஸ்கால்பிங்க்கு ரொம்ப தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கும் போது நீங்கள் ஒரு சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுலேருந்து சப்போஸ் நம்ம எடுக்கிற ட்ரேட் தப்பானா கூட அடுத்தது எங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். சரியா? நான் ஆல்ரெடி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மேஜர் டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் வந்து புரியாமல் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான டாபிக் வந்து இன்னும் வந்து நல்ல டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நான் இன்னும் ஃபர்தராக வந்து எவ்வளோ டீப்பாக முடியுமோ அந்தளவுக்கு டீப்பாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சார்ட்டை வந்து ஃபுல் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரியா? என்ட்ரி கிடைக்குது அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நாஸ்டாக் 100 சார்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேண்டில் உருவாக்குறதுக்கு ஒரு வருஷம் 12 மந்த் கேண்டில் வச்சுருக்கேன் நான் இப்போது. சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா 1985 வந்து அது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. நாஸ்டாக் 100 வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2000 வரும்போது ஓரளவுக்கு ஒரு சின்ன, அதாவது முன்னாடி எதுவுமே இல்லாத இருந்ததுலேருந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரியா? இங்கே வந்து ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து வச்சுட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000, 2001, 2002 அப்படின்றதுல திரும்ப வந்து அதே பாட்டமுக்கு வந்துருச்சு. எங்கே ஆரம்பித்து மேலே போச்சோ அதே பாட்டமுக்கு வந்துருச்சு. திரும்ப 2005 பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. திரும்ப 2009 அந்த கிராஷில் வந்து திரும்பவும் கொஞ்சம் டீப்பு வச்சு, ஆனால் அது ரொம்ப அந்த பாட்டத்தை உடச்சி கீழே போகல. அந்த 2008 கிராஷ் அப்போது இதுவும் நல்லா வந்து கீழே இறங்கியிருக்கு. மேலே ஏறின ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2009 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமாக ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோ ப்ராசஸில் கிட்டத்தட்ட 2018 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2009 இந்த 2018 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2000 எவ்வளோ ஹைட் வச்சுதோ அந்த இது ரீச் ஆகிறதுக்கு, அந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 2000 மேலே போன ஹையை வந்து எடுக்கிறதுக்கு 2018 வரைக்கும் ஆகிருக்கு. இந்த 18 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே தான் இதாக இருந்திருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பொசிஷனல் ட்ரேடர் வந்து யாராவது ஒருத்தர் சப்போஸ் வந்து இந்த 4000 பாயிண்டில் வந்து இங்கே வந்து வாங்கியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே வந்து வாங்கியிருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா 18 வருஷம். 2000 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2018 வருஷம் எடுத்துருக்கு. அவ்வளோ கீழே வந்து போயிருந்துருக்கு. இருந்தாலும் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. 2018 மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆல் டைம் ஹை, அது பழைய ஆல் டைம் ஹை உடச்சி புது ஹை வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா 2018, 19 இந்த கோவிட் கிராஷ்லாம் முடிஞ்சு, ஓகேவா, கோவிட் கிராஷ் முடிஞ்சு 2021 பார்த்தீங்க. 2020 லைட்டாக ஒரு சின்ன ஒரு கிராஷ் நடந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு மேஜர் கிராஷ் கிடையாது. ஓகேவா? அது ஒரு 6000 பாயிண்ட் லெவலில் இருந்திருக்கு. சரியா? $6000 லெவலில் இருந்திருக்கு. 2021 டு இந்த 25, 26 இப்போ நடக்குது. இந்த 21 டு 25 வளர்ச்சியை மட்டும் பாருங்கள். $6000 எங்கே இருக்குது, $26,000 எங்கே இருக்குது பாருங்கள். அதாவது 2000 ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரோட அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 18 வருஷம் ஆயிருக்கு. 2019 ஒருத்தர் என்டர் ஆகிருந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரோட வளர்ச்சி வந்து ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்றத பாருங்கள். இதுதான் வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு வந்து எல்லாரும் ஃபேமஸ் ஆகி அரவிந்த் சாமி சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறையா வந்து எல்லாம் ஃபேமஸாக படிக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புக்கோட கான்செப்டே வந்து மெயின் கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி வந்து ஒருத்தரும் அணுகுறோம் அப்படின்றது தான். சரியா? இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதாவது 1990, 92 இன்வெஸ்ட் பண்ணி
ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தவரோட இது பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்றது எப்போதும் நல்ல ஒரு பணம் கொடுக்கக்கூடியது, நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்றது அவரோட கான்செப்டாக இருக்கும். இல்லை அவர் வந்து 2000 தான் வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாரு அப்படின்னா அவரோட நிலைமை நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட 2000 அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சது 4000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். இது வந்து நல்லா வளர்ச்சி அடைய போது நினச்சி வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். அவரோட மனநிலை கொஞ்சம் நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து அந்த பழைய லெவலே வந்து போய் சேரலை. இந்த இடத்துல என்ட்ரு அவரோட லைஃப் வந்து ரொம்ப வந்து துயரமாக வந்திருக்கும். அவரோட கண்ணோட்ட மார்க்கெட்டை பொறுத்து எப்படி இருக்கும்னா மார்க்கெட்டுன்றது எல்லாமே ஏமாத்து வேலை, நம்ம வந்து அதில் முன்னேறவே முடியாது, நம்ம பணத்தை போட்டால் லாஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரோட தாட் இருக்கும். சரியா? இதே வந்து இந்த 2008 கிராஷ் முடிஞ்ச பிறகு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு நிலைமையை நினச்சி பாருங்க. 2009 வந்து மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சீரான ஒரு நல்ல ஒரு குரோத்தை வந்து பார்த்துருப்பாரு. கரெக்டாக 2009 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த அளவுக்கு கீழே வராமல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவருக்கு பெரிய லாஸே வந்திருக்காது. அப்படியே ஒரு பொறுமையான வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சி 2009 கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்லேருந்து 2018 வரும்போது 6000 பாயிண்ட். சரியா? இவர் வந்து மார்க்கெட் அப்பா சூப்பர், ரொம்ப சூப்பர், அதாவது நார்மலாக போட்டால் நார்மலாக டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கண்ணோட்டம் இருக்கும். இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் ஒருத்தருக்கும் நமக்குன்ற கண்ணோட்டம் வந்து உருவாகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான அனுபவத்தையும் ஒரு மாதிரியான ப்ராஃபிட்டையும் கொடுக்குது. சரியா? இங்கே வந்து பணம் ஒன்றா இருந்தாலும் அவங்க என்ட்ரான டைம் எப்போ அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து வேறு விதமான ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு, வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. சரியா? இது வந்து இயர்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் நடக்கிறது கிடையாது. ஈவன் வந்து டே டைம் ஃப்ரேமில் கூட நான் திரும்ப சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏஷியா இதில் டைம் ஃப்ரேமில் ஏஷியா செஷனில் வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லும் மார்க்கெட்டு. அதே நீங்கள் லண்டன் செஷனில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மார்க்கெட்டு. அதே போல் நீங்கள் நியூயார்க்கில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மார்க்கெட்டு. ஸோ வந்து நேரம்ன்றது எவ்வளோ பெருசானாலும் எவ்வளோ சின்னதானாலும் அதுக்கு அந்தந்த ஒரு நேரம்ன்றது இருக்குது அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த வளர்ச்சின்றதுக்கான ஒரு நேரம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. அந்த புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இப்போ இந்த இடத்துல என்ட்ரு அவனோட மனநிலை எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ட்ரு அவனோட மனநிலையை கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுன்றதை பொறுத்து இப்போ அவங்க வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டுன்றது வேஸ்ட்டு, ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. இங்கே இடத்துல என்ட்ரு அவனோட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓகேப்பா, சூப்பர்ப்பா, நான் ஒரு 10 வருஷத்தில் நான் போட்ட 10 வருஷத்தில் என் அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆக்கி நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மாட்டினவனை நினச்சி பார்த்தீங்கன்னா 2000 மாட்டினவனை 2008 வரைக்கும் மாட்டினவனை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க போட்ட அமௌண்ட்டை கூட எடுக்க முடியாமல் மனசு வெறுத்து வந்து பாதியிலே ப்ராஃபிட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் போயிருப்பாங்க. ஆனால் 2009 மார்க்கெட்டை நுழைஞ்சவங்களை கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு சூப்பர்ப்பா, ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே சப்போஸ் நீங்கள் வந்து 2020 கோவிட்டில் மாட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நிலைமை மோசமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்குமானா ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் ஆகியிருப்பீங்க. ஆனால் இதே வந்து ஒருத்தர் 2021 வந்து மார்க்கெட்டில் என்ட்ராக இருந்தார் அப்படின்னா அவரோட யோகத்தை வந்து நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட 5500 பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு 3-4 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 17,500 பாயிண்ட் இறங்கி ஏறிட்டு திரும்ப வந்து 2022 வந்து இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். இது 2022, 23, 24, 25, ஆமாம் 2022 ஒரு ஷார்ப்பான ட்ராப்பு. சரியா? கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிற மாதிரி போகிற மாதிரி போச்சு. இது வந்து ஃபுல்லாகவே இது வரைக்கும் கிராஷ் ஆனாலும் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைம் வந்து. ஸோ 2022 ஒரு ஷார்ப்பான ட்ராப்பு. சரியா? அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே சரியான ட்ராப்பு. 10,000 பாயிண்ட் 17,500 போயிட்டு கிட்டத்தட்ட 7,500 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. சரியா? அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவர் பார்த்தீங்கன்னா 2023 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்போ 10,000 இப்போ எவ்வளோ 26,000 16,000. இந்த 3 வருஷத்தில் இவங்க சம்பாரிச்சதை விட இவர் 10 வருஷத்தில் சம்பாரிச்சதை விட இங்கே இன்வெஸ்ட் பண்ணவர் 20 வருஷத்தில் சம்பாரிச்சதை விட இந்த 3 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணவர் இதோட என்ன சொல்கிறது 10 மடங்கு அதிக ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பார். சரியா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட சைக்கிள். மார்க்கெட்டோட வளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து ஃபார்ம் ஆன ஒரு 10 வருஷ கால அளவில் நடக்க வேண்டிய ப்ராசஸை இப்போ வந்து அடுத்த 10 வருஷம் நடந்துட்டு இருந்தது, இப்போல்லாம் ஒரு வருஷத்தில் அது முடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வருஷத்தில் முன்னாடி நடந்த மார்க்கெட்டோட 20 வருஷம் சைக்கிளை வந்து ஒரே வருஷத்தில் முடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இறங்கும் போதும் சரி, ஒரு வருஷத்தில் உங்களோட இந்த ஒரு 18-20 வருஷ உழைப்பை வந்து ஒரு வருஷத்தில் உங்களாடி இறக்கவும் மார்க்கெட் முடியும். அதே போல் அதை விட 3 மடங்கு ஏற்றவும் முடியும். ஓகேவா, ஒரு வருஷ கால பீரியடில். ஸோ இப்போ வந்து வாழ்க்கை லைஃப்ன்றது எவ்வளோ வேகமாக மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இதை வச்சு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு வருவோம். சார்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஆஸ் ஏ ட்ரேடராக வந்து இன்வெஸ்டராக வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும் நாஸ்டாக்கு. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த ஆல் டைம் ஹை விடும்போது இதை நல்லா உடச்சிட்டு மேலே போயிருக்கு. அதனால திரும்ப வந்து ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கு, ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. இந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. எப்போல்லாம் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ப்ரைஸ் உடைக்குதோ, இந்த இடத்துக்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப வந்து சின்ன இங்கே ஒரு ரிஜெக்ஷன் காட்டி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலே நல்லா போகணும். இதுதான் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக என்னது ஒரு இயர் கேண்டில், இது வந்து ஒரு வருஷத்தோட கேண்டில், ஒரு வருஷத்தோட கேண்டிலாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். 1 மந்த் கேண்டிலாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். 1 ஹவர் கேண்டிலாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். சரி, பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்டோட பிஹேவியர், அப்படி ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான். ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த கேண்டில் உருவாக்குறதுக்கு 1000 நியூஸ் வந்திருக்கலாம், அந்த டைமில் நியூஸ் வந்திருக்கலாம், கோவிட் வந்துச்சு, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரக்சர் தான் வந்து நியூஸை உருவாக்குது, நியூஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சரை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் தான் நியூஸை உருவாக்குதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அதே போல் தான் இது எல்லாமே இதில் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே அதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு, நமக்கு எல்லா வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்கிறது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம், அதாவது இந்த 10 வருஷம் வந்து மார்க்கெட்டு ஏறவே இல்லை. கரெக்டாக வந்து இந்த 2019 தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்த உடைச்சி 2019 அந்த இடத்த உடச்சி மேலே போகணும்னு இருந்திருக்கு. ஆனால் 2020 யாராவது எதிர்பார்த்துருப்போமா கோவிட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகணும் யாராவது எதிர்பார்த்துருப்போமா? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் படி இந்த ரிஜெக்ஷன் வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து கோவிடோட நியூஸு. ஆனால் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது வந்து இது வந்து புல் பேக் மூவ்னு சொல்லுவாங்க. புல் பேக் பண்ணி இங்கே இருக்கிற லிக்விடிட்டி திரும்ப எடுத்துட்டு திரும்ப மேலே போகும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கரெக்டாக 2020 பண்ணியிருக்கு. ஒரு வருஷ கண்டில் நான் சொல்கிறது, ஒரு வருஷ கண்டில் இந்த விஷயம் கரெக்டாக நடந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து அந்த டைமில் ட்ரேட் பண்ணும்போது சொல்லுவோம் இது கோவிட் கிராஷு, இது வந்து எங்கே போகும் தெரியாது, முடியுமா முடியாதான்னு தெரியாது, அப்படியே உடச்சிட்டு கீழே போய்ட்டுனா சொல்லுவோம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். இந்த இடத்த ரியாக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல அடுத்த இந்த இதுலேருந்து ஆரம்பித்து இதுக்கு மேலே ஆரம்பித்து இந்த டோஜி கேண்டிலுக்கு பாதிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு பை கொடுத்து அழகாக போயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் பையை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் பையை ஆரம்பிச்சிருக்கு. செல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே போகல. 2022 செல் ஆகும்போது இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கல. அதனால ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கீழே வந்துச்சு. சரியா? கீழே வந்துட்டு இந்த கீழே வந்தாலும் இதுவும் பாருங்க, இது வந்து இந்த 3 கேண்டிலையும் பாருங்க. இந்த 3 கேண்டிலையும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டிலுமே 3 வருஷமா பை மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி 3 கேண்டில் தொடர்ந்து உருவாகும் போது இது வந்து 3 சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. 3 சோல்ஜர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து இந்த இது ஃபார்ம் ஆகும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே போயிட்டு இருக்க ட்ரெண்ட் வந்து ஏதோ வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இதில் ஒரு கேண்டில் வந்து ஒரு 3 லைனும் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த கரண்ட் ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஒரு செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று உருவாயிருக்கு. சரியா? அந்த மாதிரி வந்து 3 சோல்ஜர்ஸ் வந்தது அப்படின்னா அந்த கேண்டில் வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வந்து செல்லு நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை செல்லாக இருந்ததுன்னா பை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? இந்த விஷயத்தினால இது பாதி வந்திருக்குன்றத ஒரு ஒரு இது கெஸிங் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து மறந்துடுங்க, சரியா? ஒரு நிமிஷம், நான் வந்து ஒரு ரீப்ளே மோட் ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும், சரியா? இப்போ நார்மலாக ஒரு 1 ஹவர் கேண்டில் இல்லை 4 ஹவர் கேண்டில் இப்படி வந்து நமக்கு தொடர்ந்து ஒரு 3 சோல்ஜர்ஸ் கேண்டில், அதாவது 3 கேண்டில் உருவாச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து 3மே வந்து பை கேண்டில், சரியா? இங்கே வந்து செல்லே நடக்கல அப்படின்ற பட்சத்தில் இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், சரியா? இது மாதிரி மேலே போச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து திரும்ப வந்து அட்லீஸ்ட் 50% இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணி இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 விதமாக நடக்கும், சரியா? ஒன்று வந்து இங்கேருந்து வந்து இந்த லெவலில் இருக்க கேண்டில் எடுத்துட்டு இப்படியே நேராக மேலே போயிடும். இல்லை சம்டைம் என்ன பண்ணும், இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வரும். சரி, சம்டைம் வந்து இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வந்து எடுத்துட்டு திரும்ப மேலே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும். இந்த 2 விஷயங்கள் நடக்கும், சரியா? ஸோ வந்து அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு இந்த ஆஃபில் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் வந்து இது மேலே போகணும், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதுதான் நடந்திருக்கும். அதில் வந்து நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு கேண்டில் உருவாகுது. அது வந்து எது வரை வரணும்னா அட்லீஸ்ட் இதில் 50% வரணும். வந்துட்டு திரும்ப இதுலேருந்து மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப இது ஃபார்ம் பண்ணி மேலே போகலாம், நான் சொன்ன மாதிரி, ஓகேவா? இப்போ இந்த லெவல்லேருந்தே இது மேலே போகலாம் ஒரு இது. சம்டைம் என்ன பண்ணும், இங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகும். 2 மெத்தட்லேயும் இது மேலே போகலாம். இப்படி ஒரு கேண்டில் வந்து 3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அந்த இது வந்து ஃபார்ம் ஆன பிறகு இந்த 50% ரிட்டர்ஸ் எடுத்த பிறகு திரும்ப இந்த இடத்துக்கிட்டே வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே திரும்பி அழகாக இதை ஒரு க்ளோஸ் வச்சு திரும்ப இந்த க்ளோஸ் முடிஞ்ச பிறகு இதுக்கு மேலேயே வந்து ஓப்பன் ஆகி அடுத்த 2024 இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு வருஷம் நல்லா ஒரு 16,000 ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23,000 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து மேலே போயிருந்துருக்கு. அடுத்த 2025 போன வருஷம் என்ன பண்ணியிருக்கு, திரும்ப அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கீழே நல்லா விக்கு வச்சு கீழே 16,000 வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக வந்து மேலே போயிட்டு 26,000 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஆல் டைம் ஹை வச்சு 2025 க்ளோஸ் ஆகிருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய, நான் இப்போ எதுக்காக அந்த கேண்டில் காட்டுறேன்னா, ஒரு வருஷ கேண்டிலாக இருந்தாலுமே 1 மந்த் கேண்டிலாக இருந்தாலும் 1 ஹவர் கேண்டிலாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத பாருங்க, சரியா? இதுதான் வந்து இதில் இருக்க பியூட்டி. வருஷம் எத்தனை வருஷமா கேண்டிலாக இருக்கலாம், அது ஒரு கேண்டில் உருவாகிறதுக்கு 12 மாசமா எடுத்துக்கிட்டாலும் அந்த கேண்டிலில் கூட எந்த அளவுக்கு 100% வந்து ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத தெளிவாக பாருங்க. அதே போல் இந்த மூவ் வந்து இந்த வீக் வந்து எதுக்காக உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. திரும்ப இதை உடைச்சிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும், இந்த எப்போல்லாம் இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ திரும்ப வந்து ஒரு வாட்டி கீழே வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கணும். பட் இது வந்து அப்படி போகல, சரியா? 2023 வந்து டைரெக்டாக மேலே ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே மேலே போயிடுச்சு. ஸோ 2024 என்ன பண்ணியிருக்கு, 2024 இங்கே எடுக்க வேண்டிய இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்கை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து கீழே வந்துட்டு இந்த நேராக இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப அதே வருஷத்தில் 6 மாதம் கீழே வந்து இது ஃபுல்லாக கீழே இருந்திருக்கு, அந்த பாடியோட கீழே க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. திரும்ப 6 மாதம் ஃபுல்லாகவே மேலே இதுவாகி மேலே போயிட்டு நியூ ஆல்டைம் ஹை வச்சு க்ளோஸ் ஆகிருந்திருக்கு, சரியா? ஸோ இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லிக்விடிட்டி இருக்குது, சரியா? இங்கே இருக்கிற லிக்விடிட்டி மட்டும் தான் எடுத்திருக்கு. ஸோ இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் இன்னும் இருக்குது. எத்தனை லெவலில், ஒரு 14,000 லெவலில்
15,000 லெவலில் இன்னும் வந்து 16,000 ஈக்குவல் 16,000 15,000 16,000 வந்து இன்னுமே வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி இன்னும் அப்படியே இருக்குது. சரியா, இது இன்னும் எடுக்காமல் இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்க டாப்பில் இருக்க லிக்விடிட்டி மட்டும் தான் எடுத்திருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இன்னும் அப்படி இருக்குது. ஸோ மேபி எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து சப்போஸ் கீழே வர மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப போச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரியா, சரி பார்க்கலாம் அது அந்த அளவுக்கு நடக்குமா. இப்போ ஒரு கிராஷ் நடந்தது அப்படின்னா மேபி அது வந்து நமக்கு வந்து அது கிராஷாக தெரியும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது நார்மல் ஸ்ட்ரக்சர். சரியா, நான் சொன்ன மாதிரி இது வந்து கோவிட் கூட எவ்வளோ அழகாக வந்து சிங்க்ரோனைஸ் ஆகிருக்க பாருங்க. கோவிட் வந்து எவ்வளோ அழகாக வந்து நாஸ்டாக்கு வந்து சிங்க்ரைஸ் கொடுத்து அந்த செட்டப்பை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க பாருங்க. அது மாதிரி மேபி பெரிய வாரோ இல்லை பெரிய ஒரு கிராஷோ நடந்தாலுமே அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸான இதுவாக இருக்கலாம். சரியா, அதுதான் இது எப்போதுமே என்ன சொல்லுவோன்னா நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, இந்த ஜோதிடம்லாம் அப்பயே வந்து எல்லாரோட இதையும் எழுதி வச்சிருக்கு, சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி இது ஒரு கால்குலேஷன் மாதிரி கூட சம்டைம் வந்து இது நடக்கலாம். அதாவது இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சைக்கிள் வந்து இப்படி தான் போகும், இந்த ஒரு ரீக்ரெஷன் நடக்கும், திரும்ப வந்து ஒரு நல்ல பூம் நடக்கும், ரீக்ரெஷனு இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. நமக்கு அது என்னென்னு சரியாக தெரியல. ஓகேவா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நம்ம இது பண்ணிட்டு படிச்சுட்டு நிறையா வந்து அதை பற்றி கேள்விப்பட்டு இருக்கோம். பட் வந்து நமக்கு தெரியாத டைம்லேருந்து பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சீக்வன்ஸை கொண்டு போயிட்டு இருக்கு. சரியா, சரி ஓகே. நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டம் படி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா என்ட்ரி, இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் அமைதியாக இருக்கணும். இந்த பொறுமையாக இருக்கிற இந்த வந்து இந்த என்ன சொல்கிறது, இது வந்து என்ன சொல்கிறேன்னா சைலண்ட் நிலை மாதிரி இருக்கும். இது வந்து உட்காந்து எல்லாருமே வந்து ட்ரேட் கிடைக்கிற வரைக்கும் உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாகும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டும் அதிகமாகும். அதில் ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிற ஒரே ஒரு கோட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து 5 மணி நேரம் ஒரு தோப்பை மரம் வெட்டுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் 4 மணி நேரம் வந்து நான் என்னோட வாழை கூர்த்திட்டதெல்லாம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி சேம் இதுதான். 5 மணி நேரத்தில் உடனே வெட்டுறவங்களுக்கு உடனே 1 மணி நேரத்தில் ஆரம்பித்து ஒரு 100 மரம் வெட்டிட்டவங்களுக்கு அவங்க பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம மிடில் கிளாஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், கிடைக்கிறதெல்லாம் உருவி சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து பெரிய வளர்ச்சி அடைய முடியறதில்ல. பணக்காரங்களாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க, பணத்தை வந்து வளர விடுறதுக்கும் பணத்தை தான் நோக்கி வர வர்றதுக்கும் வெயிட் பண்ணி ஒரு டைம் எடுத்தாலும் ஒரு சாமானியன் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் அவன் லைஃப் ஃபுல்லாக சம்பாதிக்கிற காசை அவங்க 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணி ஒரே நாள்லையோ இல்லை ஒரே மணி நேரத்தில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரியா, அதுதான் வந்து பொறுமையோட தெளிவான பொறுமையோட யதார்த்த உண்மை. சரியா, அது வந்து பொறுமைன்றது சைலண்ட் நிலை கிடையாது. பர்ஃபெக்டான பிளானிங்கு, பர்ஃபெக்டான டைமுக்காக என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறது. சரியா, இந்த 2 விஷயங்களும் சேர்த்து கற்றுக்கும் போது அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற முடியும். இப்போ இருக்க நீங்கள் டைம் ட்ராப்பை உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட ஆட்டிடியூட் மொத்தமாகவே வெளியில் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே உங்கள் திங்கிங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ரிச்சாக வந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். மாற்றங்கள்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு தெளிவான கண்ணோட்டத்திலேருந்து தெளிவான சிந்தனையிலேருந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கட்டமைப்பை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமைன்றது தேவை. நான் வந்து தினமும் என்னாட்டி ட்ரேட் எடுக்கலன்னா ஏதோ குடிக்கிறேன், நான் நைட்டில் 6 மணிக்கு எனக்கு எடுக்கலன்னா கை நடிக்கிறோம், குடிக்கலன்னா என் உடம்புலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி ட்ரேடை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கலன்னா ஒரு நாளைக்கு ட்ரேட் எடுக்கலன்னா உடனே வந்து ஐயோ இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஒன்றுமே நமக்கு கிடைக்கலையே, நம்ம சம்பாதிக்காமல் நம்ம வருமானத்தை இது பண்ணிட்டோமேன்ற மாதிரிலாம் தோணும். இந்த எமோஷன்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் ட்ரேடிங் உள்ளே நீங்கள் வரல, இன்னும் ட்ரேடிங்க்கு முன்னாடி இருக்க அந்த கேம்லிங்கில் தான் இருக்கீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியா, எப்போ நீங்கள் ரியலாக ட்ரேடர் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு ட்ரேட் வந்து என்ன தான் உங்களுக்கு தெரிஞ்ச 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே போனாலும் அது என்னோடது கிடையாது அப்படின்ற அமைதியாக பொறுமையாக என்றைக்கு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அது உங்கள் இயல்பாக ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் அப்படின்ற இது வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த ஃபோமோவும் அந்த எமோஷனும் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றுமே தெரியாத கேம்லரை விட நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச கேம்லராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஸ்டில் நீங்களும் வந்து கேம்லிங் தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ கேம்பிளிங் பண்ணாதீங்க, சூதாட்டம் ஆடாதீங்க. ட்ரேடிங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனாக பாருங்கள். இது வந்து சரியான பிஸ்னஸ். நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு ரியல் பிஸ்னஸை ஹார்ட் ஒர்க் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி சம்பாரித்து இது பண்ணி மேலே வருவீங்களோ, அதே மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது. ட்ரேடிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் கிடையாது. ட்ரேடிங் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு கூகுள், அமேசானில் கூட இந்த அளவுக்கு பணக்காரங்க கூட இங்கே வேலை பார்க்க மாட்டீங்க. இந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் யார் கூட வேலை பார்க்குறீங்கன்னா, உலகத்திலே இருக்க மிகப்பெரிய பில்லியனர்ஸ், மிகப்பெரிய பேங்க்ஸு, மிகப்பெரிய பில்லியனர்களுக்கே கடன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸே யாருன்னா நம்ம கூட தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது வந்து யூனிவர்சல், இதை விட பெரிய ஒரு இன்ஸ்டியூட், இதை விட பெரிய ஒரு கம்பெனி கிடையவே கிடையாது. இது அவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் நம்ம வந்து அதை வேல்யூ புரியறதே இல்லை. நம்ம யார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யார் கூட, நம்மளோட ஆப்போனண்ட் யாருன்ட்டு நமக்கு தெரியாதனால நம்ம வந்து அதை சாதாரணமாக எடுத்து விளாண்டுட்டு போயிட்டு இருக்கோம். சரியா? ஆனால் நம்ம ஆப்போனண்ட் வந்து நமக்கு தெரியாத உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட இங்கே தான் வந்து ஆகணும். சரியா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மில்லியனர், பில்லியனராக இருந்தாலும், ட்ரில்லியனராக இருந்தாலும் இங்கே தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பார்த்துக்கோங்க, நம்ம வந்து அந்த ஒரு ட்ரில்லியனர் கூட நம்ம வந்து காம்படிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாகவும், எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும் அப்படின்றத கொஞ்சமாவது சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க வந்துட்டு இந்த குடிகார மாதிரி ஓடி 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 ட்ரேடை துரத்துறது, ஓடி ஓடி ட்ரேட் எடுக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ண மாட்டோம். கரெக்டான ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி ட்ரேடு கிடைச்சா ட்ரேடு, இல்லையா நோ ட்ரேட் அப்படின்ற தெளிவு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். சரியா? சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சார்ட்டை வந்து கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணலை. சரியா? இதை உடச்சி மேலே போல் இதுக்குள்ளேயே இப்போ 2026 ஆரம்பித்த உடனே இந்த பாடிக்கிட்டேயே வந்து கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் கீழே வர மாதிரி காமிக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போனோம்னா இன்னும் ஒரு கிளியரான அவுட்லுக் கிடைக்கும் நமக்கு. ஆனால் வந்து சார்ட் படி பார்த்தீங்கன்னா 15,500 அந்த 14,000 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல வந்து இன்னும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ் இருக்கலாம் இந்த 12 மந்த்ஸ் கேண்டில் படி. சரி, ஓகே. அடுத்து வந்து இன்னும் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன நமக்கு இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 மந்த் கேண்டில் இருக்கேன். 6 மந்த் கேண்டில்ஸ்னால் இப்போ இந்த ஒரு கேண்டில் உருவாக்குறதுக்கு 6 மந்த் எடுத்துருக்கு. சரியா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா அதே பேட்டர்ன் தான். 12 மந்த்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆன அதே பேட்டர்ன் தான். கரெக்டாக 2018 ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்திருக்கு. திரும்ப 2019 நல்லா மேலே போயிருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் வந்து 2020 வந்து பெருசாக ஒரு சின்ன இதை வந்து ஆஃப் தான் நடந்திருக்கு. ஆனால் வந்து இது ஒரு செல் கேண்டில் மாதிரி காட்டலை. ஏன்னா வந்து அந்த டைமில் எல்லா மார்க்கெட்டும் இறங்கினப்ப இது வந்து நல்லா பூம் ஆகி மேலே தான் போச்சு. ஐடி ஸ்டாக்லாம் வந்து அந்த ஒரு 4 மாதம் 6 மாதம் அந்த 5-6 மாதம் வந்து ஒரு 3-4 மாதம் வந்து கீழே இறங்கினாலும் அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு க்ரோத்தில் தான் போச்சு. ஏன்னா அப்படின்னா ஐடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான் வந்து நல்ல பூம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த கம்பெனி அந்த கோவிட்டுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச கம்பெனிஸ் வந்து ஃபைசர் அந்த சம்திங் அந்த கம்பெனிலாம் வந்து அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட மல்டி பில்லியனர் ஆனாங்க. அப்போ ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்க ஃபிசிக்கலாக இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப் தான் வந்து காலி பண்ணுச்சு. ஆன்லைனில் இருக்க ஷாப் எல்லாமே வந்து 100x 1000x வந்து ப்ராஃபிட் கொடுக்க வச்சுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நல்ல ஒரு பூம் ஆச்சு. ஸோ ஐடி பூம் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக யூஎஸோட ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு யூஎஸோட இண்டெக்ஸஸ் வந்து இது வந்து ஐடியோட இண்டெக்ஸஸ் அது. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு பூம் தான் கொடுத்துருக்கு. சரியா? 2022 இதுக்கான ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. சரியா? இந்த ரிஜெக்ஷன் பாதி இந்த இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல திரும்ப வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. சரியா? இன்னொரு விஷயம் பாருங்கள், 6 மந்த் இதில் இந்த ரேலியை விட இந்த ரேலியோட சைஸும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இதை விட இன்னும் அதிகமாகவே கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் இட்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்ற இட்ஸ் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இது வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் எடுக்கணும். இந்த கரெக்ஷன் வந்து எது வரைக்கும் மேபி வரலாம் அப்படின்னா மேபி இது வரைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ வந்து இது வரைக்கும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 15,000 லெவலுக்கு வந்துட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இது ஒரு நார்மலான நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். இது அடுத்த ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். சரியா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து லிக்விடிட்டி இன்னும் எடுக்காமல் இருக்குது. சரியா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்க லிக்விடிட்டி இங்கே எடுத்துருச்சு. இங்கே ஒரு வாட்டி விக் வச்சு இங்கே ஒரு வாட்டி விக் வச்சு எடுத்துருச்சு. ஸோ இதில் இருக்க லிக்விடிட்டிஸ் வந்து இதை வந்து இந்த 50% ரீட்டர்ஸ் மட்டும் எடுத்துருச்சு.
ஸோ இன்னும் டீப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். சரியா, இது வந்து எப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே வந்துட்டு இப்படி கீழே மேலே போச்சு. ஓகேவா, மேலே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இம்பேலன்ஸ் உருவாயிருக்கும். அதனால இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போச்சு. ஓகேவா, மேலே போயிட்டு திரும்ப வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுத்துகிட்டு இப்படி மேலே போச்சு அப்படின்னா இது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஒரு குட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மூமெண்ட் வந்து அதாவது இப்போ இங்கேருந்து வர வேண்டிய இந்த மூமெண்ட் வந்து நடக்கணும். சரியா, இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப மேலே போகணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு இப்படி மேலே போகணும். இந்த இது நடக்கலை. ஸோ ஓவரால் ஒரு பிக் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அவ்வளோதான். இது முதல்ல பார்த்துக்கணும். அதுக்காக டைரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துடும் சொல்ல முடியாது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேஸ் கரெக்ஷன் ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சரி ஓகே. அடுத்து வந்து 3 month கேண்டிலில் போய் பார்ப்போம். வேறு என்ன நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நியூஸ் உருவாகுது, இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து போர் உருவாகுது, என்ன நடக்க போதோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற கான்ஃப்ளிக்ட்லாம் வரவே வராது. ஈவன் என்ன நடந்தாலுமே உங்களுக்கு தெரியும் இது ஸ்ட்ரக்சர் படி இதான் நடக்க போகுது, இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் மாதிரியும் வந்து நியூஸை பார்த்து பயப்பட்டுக்கிட்டு ஐயோ இது எது வரைக்கும் போகும், என்ன நடக்கும், எது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற புலம்புறதுக்கு தேவையாக இருக்காது. சரியா, நீங்கள் வந்து சிம்பிளாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, 3 monthsல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்க எவ்வளோ அழகான ஒரு எவ்வளோ துல்லியமாக வந்து ஒரு ட்ரேட் வந்து திரும்புது பாருங்கள். மார்க்கெட் வந்து எல்லாமே ரேண்டமாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே மேலே போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்தது, திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட் வந்து என்ன ஒரு ஆல் டைம் ஹை போயிடுச்சு. திரும்ப வந்து வரும்போது இது வந்து திரும்ப கீழே போகிற மாதிரி காட்டி இந்த இடத்துல எல்லாரையும் நல்லா செல் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய செல் பண்ண வச்சுருப்பாங்க. சரியா, எல்லாரையும் செல் பண்ண வச்சு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகுது. ஆனால் ஏன்னா நம்ம எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இங்கே இப்போ 2020 2022 ஒரு 2 வருஷத்துலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி. கிட்டத்தட்ட மார்க்கெட் இது வரைக்கும் பார்க்காத வளர்ச்சியோட அதிகமான வளர்ச்சி. ஒரு 6000 16,000 கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் மேலே இருந்துச்சு. இப்போ வந்து கோல்டில் வந்து என்ன நடக்குதோ அதே சேம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். 6000 10,000 போயிடுச்சு. சரி, 16,000 போயிடுச்சு. 10,000 பாயிண்ட் அதிகமாகிடுச்சு 2 வருஷத்தில். ஸோ நம்ம எல்லாருமே அடுத்து என்ன எதிர்பார்ப்போம், ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வரும்னு எதிர்பார்ப்போம். அந்த ரிஜெக்ஷன் வந்துருச்சு. திரும்ப மேலே போச்சு. மேலே போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டும் போது என்ன நினைப்போம், நம்மளோட திங்கிங் என்னவா இருக்கும், ஸோ மார்க்கெட்டை நல்லா மேலே ஏறிடுச்சு, ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருச்சு, திரும்ப மேலே போகுது. ஆனால் இதை உடைக்க முடியல போல, இதை உடைக்க முடியாமல் திரும்ப இங்கேருந்து கீழே போகுது, மார்க்கெட் வந்து கீழே போகுது நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இதுதான் இந்த இடத்துல இந்த கேண்டில் உருவாகிற வரைக்கும் இங்கே வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரெட் கேண்டில் உருவானோன்னு நமக்கு என்ன நினைக்கும், சரி ஓகே மார்க்கெட்டு கீழே போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். சரியா, ஆனால் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு இங்கே இருக்கிற செல்லர்ஸை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டு எல்லாரையும் செல் பண்ண வச்சுட்டு அவங்க இது வரைக்கும் கீழே போகிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இங்கே இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப இங்கே வந்து நிற்கவே இல்லை. இந்த 2 கேண்டில் வந்து திரும்ப கீழே வரவே இல்லை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போயிடுச்சு. சரியா, இது இன்னும் 3 மாத கேண்டிலாக ஒரு 6 மாதம் வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த மாதமும் பார்த்தீங்கன்னா 9 மாதமும் அடுத்த 3 மாதமும் அடுத்த 9 மாதத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான புல்லிஷ் மூமெண்ட்டு. சரியா, ரிஜெக்ஷனே காட்டல. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டிலாம் இந்த கேண்டில் இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் லிக்விடிட்டி அப்படியே இருக்குது. இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை இன்னும் எடுக்கவே இல்லை. சரியா, இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்கவே இல்லை. இந்த இதில் லிக்விடிட்டியை இங்கே எடுத்துருச்சு. ஸோ அடுத்த கேண்டில் உருவாக்கும் போது இதில் இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் பாடி பெருசாக வைக்கல. பட் வந்து இருந்தாலும் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த வருஷத்தில் ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. சரியா, அப்படியே அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு. பட் இந்த இதை உடச்சி மேலே போக முடியல. சரியா, 2025 நடந்தது இதெல்லாம். இதை உடச்சிட்டு மேலே போக முடியல. திரும்ப இங்கேருந்து கீழே வர போகிற மாதிரி காட்டியிருக்கு. சரி, இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே போயிடும். ஏன்னா வந்து நம்ம பார்த்தபடி ஆல்ரெடி வந்து இந்த ரேலி பாருங்கள், இங்கேருந்து கொடுத்த ரேலி அளவுக்கு இதை விட இங்கே அதிகமாகவே கொடுத்துருச்சு. சரியா, ஸோ இது பேஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான இது வந்து நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருச்சு. திரும்ப ஒரு கரெக்ஷன் மூவ் கண்டிப்பாக வரணும். சரியா,
இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருச்சு, திரும்ப ஒரு கரெக்ஷன் மூவ் வரணும். கரெக்ஷன் மூவ் படி இது மேபி இது வரைக்கும் வரணும், இந்த இது வரைக்கும் வரணும். சரியா, அதே தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். அடுத்த கண்டில் பாருங்கள், நல்லா மேலே ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு பிக் வச்சு இவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கி பிக் வச்சுட்டு மேலே போயிடுச்சு. இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ தூரம் கீழே போகணும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறையா மேலே போயிட்டு இருக்கு, ஒரு கரெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன நினச்சிருப்பாங்க எல்லாரும், இங்கேருந்து திரும்ப வந்து நல்ல ஒரு பிக் ரேலி தான் கொடுக்க போய் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் 16,000 வரைக்கும் கீழே போகணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி நான் இந்த டைமில் இந்த மாதம் இல்லை 2022 எந்த ஒரு இதில்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இந்த இது நினைக்கிறேன் 2022 2023 தெரில. அந்த டைமில் ஒரு வாட்டி இந்த ரிஜெக்ஷன் இந்த ஒரு இதில் மாட்டினேன், இந்த ஒரு கிராஷில் நான் மாட்டினேன். ஏன்னா பை பண்ணி இது வந்து ஃபுல்லாகவே செல்லு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாமல் செல் ஆகி நான் மாட்டினேன். அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணது கிடையாது. இப்போ பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. இப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆனால் நம்ம அந்த அளவுக்கு கவனிக்காமல் எப்படிலாம் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சரி, ஓகே. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக வந்து இங்கே உருவான ஒரு செல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இந்த செல் ஆர்டர்ஸை எடுக்காமையே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. திரும்ப எவ்வளோ தூரம் மேலே போனாலும் இந்த செல் ஆர்டர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டை வந்து கரெக்டாக வந்து எடுத்துட்டு திரும்ப எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு பாருங்கள். சரியா, இந்த கேண்டில் வந்து ஏன் இவ்வளோ தூரம் விக் வச்சு மேலே போயிருக்கு அப்படின்னா, ஏன் மேலே போயிருக்கு அப்படின்னா அவ்வளோ பேர் இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஏன்னா வந்து மார்க்கெட் ஒரு வாட்டி நல்லா ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துருச்சு, திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சு, திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ஆல் டைம் ஹை உடைக்க முடியல, அதனால ப்ரைஸ் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர் வந்து கன்ஃபார்மாக இல்லை பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செல் வந்து இந்த செல் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும், இது வரைக்கும் கூட ப்ரைஸ் வந்து திரும்ப போயிட்டு இப்படி மேலே போகலாம் அப்படின்றத கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட நிறைய அவ்வளோ செல்லாடஸு அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ 3, 6, 9, 12, 15, 18 கிட்டத்தட்ட 21 மாதம், 2 வருஷம் கிட்ட 2 வருஷம் ஆனாலுமே திரும்ப வந்து இந்த ஆர்டர்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆல் டைம் ஹை வச்சிருக்கு ப்ரைஸு. ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து ஆர்டர் பிளாக் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் மூவ் ஆகிறதே வந்து இதை பேஸ் பண்ணி தான். நமக்கு ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் அதுக்கு அடுத்தபட்சம் ப்ரைஸ் வந்து மணி வந்து எங்கே தேங்கியிருக்கு, மணி வந்து எங்கே தேங்கியிருக்கோ அந்த இதை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு காந்தப்புலம் மாதிரி அதை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். திரும்ப இங்கே போகும், திரும்ப இங்கே வரும், திரும்ப இங்கே போகும். இதெல்லாம் எதுக்காகனா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பல்க் ஆஃப் மணி இங்கே ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இங்கே பல்க் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ஸை நோக்கி இந்த மணியை நோக்கி தான் வந்து இது மூவ் ஆகிட்டே இருக்கும். திரும்ப இதான் மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கு. சரியா, இந்த சிம்பிள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து பெருசாக லாபம் பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் வந்து அதிகமாக நஷ்டமாகாமல் நம்மளாட்டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரேட் பண்ண முடியும். சரியா, பிஸ்னஸை வந்து என்றைக்குமே பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அன்சர்டினிட்டிலே வந்து ரொம்ப பயத்துலேயும் பீதியிலையுமே வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பே வந்து ரொம்ப வீணாக போயிடும். முதல்ல வந்து அந்த இதை வந்து யாருமே நினைக்க மாட்டோம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரேடை வந்து எந்த ஒரு அனலைஸுமே இல்லாமல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விதமான தாறுமாறான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் லைவாக நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும்போது, என்னோட 5 lakh அக்கௌண்ட்டு 2 lakhs அக்கௌண்ட்லாம் வாஷ் அவுட் ஆகும்போது பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது என்னோட டோட்டல் பாடியில் என்னோட ஹார்ட் பீட் வரைக்கும் என்னாட்டி எல்லாத்தையுமே டோட்டலாக கேட்க முடியும். என்னோட அந்த வயிற்றில் உருவாகக்கூடிய ஒரு அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் வந்து லைவாக வந்து கிட்டத்தட்ட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் லைவாக பார்த்துருக்கேன். ஒரு முறை இல்லை பல முறை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் உடம்பே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, உருக்குலைக்கிற மாதிரி உங்கள் எலும்பை வந்து ஒரு மலைப்பாய்மை வந்து எப்படி ஒரு நொறுக்கி எவ்வளோ கூட வலியை உருவாக்குமோ அதை விட உங்கள் மனசு வந்து உங்களுக்கு வலி தரக்கூடிய அந்த அளவுக்கு வலியை தர முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரேடை வந்து அனலைசிஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மைண்டோட கற்றுக்கங்க. இல்லைனா வந்து ட்ரேடிங்கை வந்து தயவு செஞ்சு விட்டுட்டு வேறு ப்ரொஃபஷனலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்து எல்லாரோட மைண்ட் செட் என்னவா தெரியுமா இருக்குது, இப்போ ஒரு பிகினரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நான் என்ன பெருசாக ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5000 இல்லை ஒரு நாளைக்கு 2000 ஒரு நாளைக்கு 1000 கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க.
நான் ஒன்றும் பெருசாலும் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு 2000 போதும் 1000 போதுமாங்க. ஆனால் நமக்கு ஒரு நாளைக்கு போல் 12 மணி நேரம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வாங்குறது 600 800 தான். ஊரில் அது இப்போ இன்னும் 600 வாங்குறதுக்கு ஒரு நாளில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வாங்க முடியாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அது பாசிபிளாக அப்படின்னா இல்லைன்னு சொல்லலை, பாசிபிள் தான். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் அதுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கான டைம் கொடுத்து அதை கற்றுந்துருக்கணும், அதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், திரும்ப மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கணும். எல்லா விஷயங்களும் பண்ணினா மட்டும்தான் வந்து அந்த ₹1 அந்த ₹100 அந்த ₹100 200 கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக கிடைக்கும். அதே டைமில் லாஸ் ஆகும்போது நீங்கள் அந்த ₹100 இப்போ 6 நாள் 700 சம்பாதிக்கணும்னு வச்சிங்களேன், அந்த இதை கிராஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரை நாள் போதும். உங்களுக்கு அந்த இது $1000 உங்களை ₹1000 கிராஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு 7 நாள் கொடுத்ததை ஒரு நாளில் அந்த ப்ராஃபிட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் மார்க்கெட்டு, நீங்கள் அனலைஸ் பண்ணி போகலாம் அப்படின்னா. ஏன்னா எல்லா நாளும் லக்கை நம்பி மட்டும் நம்ம உட்காந்துருக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக கொஞ்சம் கற்றுக்கோங்க, சிக்னல் எதிர்பார்க்காதீங்க, மார்க்கெட்டை வந்து இது ரீட் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சிடணும், காலேஜ் லெவலில் ஃபினான்ஸ் முடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மார்க்கெட்னா என்னென்ன ஒரு மக்களோட மைண்ட் செட், மார்க்கெட்னா என்ன, இது ஏன் கீழே வருது, இது ஏன் மேலே போகுது, இது ஒரு 50% மேலே போச்சுன்னா ஒரு 50% கீழே வரும். 50% கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு என்னென்ன சிக்னல் காட்டணும். இது மாதிரி ஒரு விக்கு வச்சு இந்த பாடி வந்து மேலே க்ளோஸ் வச்சுன்னா இது வந்து மேலே போகுது. அப்படி இல்லையா, இதை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்குது, இன்னொரு கேண்டில் இங்கே உருவாக்குதுன்னா பாடி வந்து இன்னும் கீழே போகுதுன்னு அர்த்தம். சரி, அப்படி கீழே போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வரைக்கும் போகலாம், இங்கேயும் திரும்பலையா அடுத்து இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம், ஓகேவா, அது அடுத்து இது வரைக்கும் வந்துட்டு போகலாம். இவ்வளோதான் மார்க்கெட்டு. இதை உட்காந்து படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பிஹெச்டி படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் வந்து உட்காந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு, கொஞ்சம் வந்து உட்காந்து திரும்ப அனலைஸ் பண்ணணும், என்ன நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். சரியா? இது வரைக்கும் ஏன் வந்துட்டு போகுது மார்க்கெட், ஏன் இது வரைக்கும் ஏன் வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு, ஏன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, அதனால மார்க்கெட்டிங் வந்தோடனே திரும்ப இந்த ஆர்டர்ஸ் எடுத்துட்டு திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் பிஹெச்டி முடிக்கணும், உங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பொறுமையும் கொடுங்க. பணன்றது நான் சொல்கிறேன், பணன்றது நம்ம வாழ்க்கைக்கு தேவை தான். ஆனால் வந்து அந்த பணத்தை நீங்கள் வெறும் பணத்தை மட்டும், எனக்கு பணம் வேணுன்ற அந்த ஆர்வத்தை மட்டும் காட்டாமல், பணம் வேண்டுறது உங்களுக்கு ஓகே, எனக்கு புரியுது, பணம் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வர வைக்கிறதுக்கான செயலை வந்து திரும்ப செய்யணும். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 3 மடங்கு 100 மடங்கு நீங்கள் அந்த செயலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ஈஸியாக எளிமையாக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், பணம் வேணும்னு பணத்தை துரத்திட்டு ஓடுறோம் ஒழிஞ்சு, ₹5 ₹10 ₹20 துரத்திட்டு ஓடுறோம் ஒழிஞ்சு இந்த ப்ராசஸை வந்து நம்ம மறந்துடுறோம். நீ இந்த ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த இடத்துல வெயிட் பண்ண அப்படின்னா, இப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் எனக்கு ட்ரேடு, இல்லைனா நான் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா, இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே இருந்தாலும் இது ப்ராஃபிட் ஆகி உங்களுக்கு வந்து மேலே கொண்டுட்டு போயிடும். அதாவது இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு நாளும் சின்ன ட்ரேடை துரத்துறதை விட இப்படி ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஈவன் $1 நீங்கள் வாங்கினா கூட இந்த பாயிண்ட் போகும்போது கிட்டத்தட்ட $10,000. ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் சம்பாரிச்சு எத்தனை பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் சம்பாரிச்சு $10,000 சம்பாரிச்சிருக்கீங்கன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப மிக சொற்பம் தான் சொல்லலாம். ஈவன் நானே கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணலை. சரியா? அதுக்கு தான் சொல்கிறது, ட்ரேடை வந்து துரத்தாதீங்க. இந்த விஷயங்களுக்குலாம் நான் சொல்கிற இந்த பேசிக் விஷயங்கள்லாம் புரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் எடுத்துருச்சு. நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறது தான், நீங்கள் சிக்னல் வாங்கணும்னு நினைக்காதீங்க, யாருக்கிட்டையும் போய் சிக்னல் கிட்ட நிற்காதீங்க, கற்றுக்கோங்க, நீங்களே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. அதை வந்து டெக்னிக்கல் டேர்ம், இந்த நேம் தான் வந்து வேறு வச்சுருப்பாங்களே ஒழிஞ்சு அதுக்குள்ளே இருக்க கருப்பொருள் கதை இவ்வளோ தான். சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நேம்லாம் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. மார்க்கெட்டில் இதான் நடக்குது, இது வந்தால் 50% இங்கே ரிஜெக்ட் ஆகலாம், இங்கேருந்து வந்தால் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் போகலாம். இப்போ இது இங்கேருந்து மேலே போயிடுச்சு. சரி, இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்னும் மேலே போகல. ஸோ இங்கேருந்து வந்து இது கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிட்டு ஒரு 30,000 போயிட்டு கூட திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து பக்கத்தில் எங்கே இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான இது எங்கே இருக்குது அப்படின்னா 20,000 ரேஞ்சில் வந்து இதில் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபஸ்ட்டு இதில் இருக்க மிடில் இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் ஆல்ரெடி எடுத்துருச்சு, போன வருஷம் எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கலாம்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து இதில் இருக்க ஆர்டர் பிளாக்கு, அதாவது 22,000 21,000 வந்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கை ப்ரைஸ் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு மேபி ஒரு புல் பேக் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இன்னும் ஆர்டர்ஸ் வந்து அப்படி இருக்குது.
நான் சொன்ன மாதிரி 14,000 15,000 இடத்துல அந்த ஆர்டர் பிளாக் அப்படியே இருக்குது. மேபி இதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கேருந்து செல் ஆகி வந்துச்சு அப்படின்னா, நல்லா டீப் செல் ஆகி வந்துச்சு அப்படின்னா எங்கே வந்து திரும்ப அப்படின்னா ஒரு 20,000 21,000 22,000 இந்த ரேஞ்சில் வந்து திரும்பிட்டு ப்ரைஸ் வந்து இப்படி எடுத்துகிட்டு திரும்பி இப்படி மேலே போகலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணணும் அவசியம் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து கொஞ்சம் டெடிக்கேஷனாக ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம மந்த்லி கேண்டில் போவோம். இப்போ வந்து நம்ம மேஜர் ஒரு வெரி பிக் டைம் ஃப்ரேம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரியா? இப்போ வந்து நம்ம நார்மலாக அனலைஸ் பண்ணுற மந்த்லி கேண்டிலுக்கு வருவோம். மந்த்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? நம்ம பிக் பிக்சரில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ வந்து நமக்கு இப்போ வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஓகே, மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஜோனு. சரியா? இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் ஜோனு. ப்ரைஸ் வந்து இங்கே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இது ரியாக்ட் பண்ணும். சரியா? அப்படி இங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா, இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரேஞ்சு. இந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு ப்ரைஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். திரும்ப இதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம். சரியா? இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 16,000 வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேபி ரீடெஸ்ட் கொடுத்து மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு, அப்படி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வீக் வச்சு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு சல்லுன்னு மேலே போயிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடியது. இதை தாண்டி பெருசாக நடக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆப்வியஸாக வந்து அவங்களோட ஆர்டர் பிளாக்ஸ் அவங்களோட மணிலாம் வந்து இந்த பெரிய கண்டிலாம் அவங்க மணின்னு வச்சுக்கோங்க. சரியா? எங்கெல்லாம் பெரிய கேண்டில் வந்து இன்னும் எடுக்கப்படாமல் இன்னும் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோ இது எல்லாமே அவங்களோட லிக்விடிட்டி ஜோனு. அவங்களோட மணி வந்து இங்கெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க மணி எடுக்கிறதுக்கு அவங்க திரும்ப வருவாங்க. வந்துட்டு அது வந்து இங்கே வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வர்றதை எப்படி வருவாங்க அப்படின்றது தான் சீக்கிராரு. அவங்க வந்து எப்படி வேணாலும் வருவாங்க. மேலே கொண்டு போயிட்டு கீழே வருவாங்க, கீழே கொண்டு போயிட்டு மேலே வருவாங்க, கீழே நேராக ஒரு வாட்டி உடச்சிட்டு மேலே கீழே போயிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட திரும்ப மேலே போவாங்க. இந்த எப்படி வராங்க, எந்த ரூட்டில் வருவாங்க அப்படின்ற பிளே தான் வந்து அவங்க 1000 விதமாக பண்ணுவாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து இதை முதல்ல அட்லீஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாகிடும். ஒரு மார்க்கெட் வந்து நீ எப்படி வேணாலும் போ, எனக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு ட்ரேடு, இல்லைனா எனக்கு ட்ரேடு இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். நீங்கள் வந்து ட்ரேடை வந்து பாதி லாஜிக்கு பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த ரூட்டில் வருவாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ் பை எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நமக்கே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க வந்து திருச்சி பைபாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த திண்டுக்கல் வழியாக தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து பெங்களூர் போனால் சென்னை ஹைவே எடுத்தாங்கன்னா இங்கே சென்னை ஹைவேலேருந்து அந்த ஒரு இடம் ஏதாவது ஒரு பெங்களூர் இந்த என்ட்ரன்ஸ் அந்த இடத்துக்கு போயிது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க செக் போஸ்ட்லேருந்து தான் வந்து திரும்பணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனிக்கிற மாதிரி எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் வருது. இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிட்டு இப்படி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க, இவங்க டேரெக்டாக வர போகிறதில்ல அப்படின்ட்டு. அடுத்து வந்து இங்கே வந்தோன்னே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும். இப்படி மேலே கொண்டு போயிட்டு திரும்ப வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்க வருவாங்க, வந்துட்டு இப்படி மேலே போவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இதை வந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். என்ன நீங்கள் உட்காந்து டெடிக்கேஷனாக உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே நம்ம இப்போ மார்க்கெட் படி மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டுற மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கு நமக்கு. மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு பெருசாக செல்லு நடக்கவே இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் மூவ் வந்து ஒரு புல் பேக் மூவ் வந்து இது 50% வரும். ஸோ இந்த 50% வந்து மேபி இது வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போகலாம். ஓகேவா? சரியா? இதை வந்து நம்ம எடுத்துருவோம். இது வந்து இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு 50% ஜோன் வந்து எது அப்படின்னா வேலிடாக இருக்கிற ஜோன் எது அப்படின்னா இதுதான் நமக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே உடச்சி வந்ததுன்னா 22,500 வரைக்கும் வரலாம். வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போகலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன இதில் கவனிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்க லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்து திரும்ப உருவாகி இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு.
ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்கு கேண்டில் வந்து உருவாகி இருக்கிற வந்து இதுக்கு இந்த டோஜி கேண்டிலுக்கு கீழே தான் கேண்டில் உருவாகி இருக்கு சரியா. ஸோ வந்து இப்போதைக்கு இது கரண்ட்லி செல்லில் இருக்கு. ஸோ எப்போ வந்து இது பை ஆகும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி க்ளோஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 25,500க்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பையா மாறுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இது வந்து செல்லாக தான் இருக்கு சரியா. சரி ஓகே, அடுத்து வந்து வீக்லி கேண்டில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் வேறு ஏதாவது லிக்விடிட்டி எடுக்கப்படாமல் இருக்கா? ஓகேவா, இங்கே வரைக்கும் போயிருக்கு, திரும்ப இங்கே வந்திருக்கு, சின்ன ஒரு ரிஜெக்ஷனு, இங்கேருந்து ஒரு டாப்பை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு, டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப ப்ரைஸ் போகும்போது இந்த டாப்பை உடைக்க முடியல, இந்த பாடியோட க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இது ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் இருக்குது. 26,000 லெவல் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்க வந்திருக்கு. எடுத்துகிட்டு இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பையும் வந்து ஒரு விக்கு வச்சு எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு இது இந்த லிக்விடிட்டி எடுத்த பிறகு எப்போதுமே லிக்விடிட்டி வந்து நல்லா எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் உருவாகிறது வந்து நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேண்டில் வந்து உருவாகி மேலே போகும். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேண்டில் உருவாகி மேலே போச்சு அப்படின்னா அடுத்த உருவாக கேண்டில் எப்படியும் வந்து இதில் 50% வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் மேலே போகும் சரியா. ஓகேவா, இப்போ அதையும் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கு சரியா. இந்த விக்கு வந்து எதுக்காகனா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்காக கீழே வந்து எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்க எல்லா லிக்விடிட்டியும் எடுக்கப்பட்டுருச்சு சரியா. ஆமாம், இப்போதைக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னும் லிக்விடிட்டி இல்லை சரியா. வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே லிக்விடிட்டி இல்லை, எடுத்துருச்சு. பட் டே டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் இந்த இடத்துல எதுவும் லிக்விடிட்டி ரிமைனிங் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபேர் வேல்யூ கேப், இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப் எடுத்திருக்கு. இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் வந்து மேபி ஸ்டில் வந்து இன்னும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து அடுத்து வந்து இதை எடுத்துட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்து இப்படி இப்போ மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சரி ஓகே, நம்ம முதல்ல வந்து இந்த ஜோனில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது இதில் டீட்டெயில் பார்க்கலாமா அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டலாம் இன்னும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ வந்து பட் இங்கே வரதுல முதல்ல இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் ஆகுது, இதை முதல்ல உடச்சி கீழே வரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி ரியாக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து உருவாக கேண்டில் இங்கேருந்து மேலே போதா இல்லை இந்த திரும்ப செல்லுக்கான கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி செல்லுக்கான கேண்டில் ஃபார்மேஷன் வந்து உருவாச்சு அப்படின்னா நம்ம அடுத்த எக்ஸிட் வந்து எங்கே வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை, முதல்ல செல் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வரணும். ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து செல்லாக போதா இல்லை பையாக போதா, பையானா இது வரைக்கும் போகலாம், செல்லானா இது வரைக்கும் போகலாம், அதை முதல்ல பார்ப்போம். ஓகேவா, அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து அழகான ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சரியா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த டபுள் டாப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேலிடான டபுள் டாப்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே உருவாகிற இந்த பாடியை வந்து இது ஃபுல்லாகவே போயிட்டு ஒரு விக் வச்சோ இதை வச்சுமே க்ளோஸ் பண்ணவே இல்லை. அழகாக இங்கே இந்த பாடிக்குள்ளேயே வந்து இந்த ரெண்டு எடுத்த செல் ஆர்டரும் வந்து இதை தாண்டி மேலே போகல சரியா. போயிட்டு இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி திரும்ப கீழே வருது. ஸோ வந்து இது வேலிடான ஒரு டபுள் டாப்பு. எது வரைக்கும் வேலிட் அப்படின்னா இந்த லெவலை திரும்ப ஒரு பாடி வந்து இது வச்சு இதை வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இது வேலிடான டபுள் டாப்பு, செல்லுக்கான டபுள் டாப் சரியா. ஸோ இங்கே வந்து செல்லு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன கவனிக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இன்னும் லிக்விடிட்டி அப்படியே இருக்குது சரியா. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் தான் எடுத்திருக்கு, இந்த கேண்டில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி இன்னும் அப்படியே இருக்குது.
24,250 டு 24,500 இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இன்னும் அப்படி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேபி இங்கே வந்துட்டு இதை வந்து எடுத்துட்டு அப்புறம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துக்கிட்டையும் வந்து லிக்விடிட்டி இன்னும் அப்படி இருக்கு. இது வந்து என்ன ரேஞ்சு 25,000 24,750 25,000 லெவலுக்குள்ள இங்கே இருக்க லிக்விடிட்டியும் அப்படி இருக்கு. சரியா, இது வந்து எடுக்கணும். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், எப்போதுமே வந்து செல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கேருந்து வந்து போச்சு. ஓகேவா, இங்கேருந்து பை ஆச்சு, திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, திரும்ப இந்த ஹையர் லோவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. எப்போ இது வந்து வேலிடான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இந்த உருவாயிருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹையர் லோவை பிரேக் பண்ணால் இது வந்து ஸ்ட்ராங்கான வேலிடான ஹையர் லோவா அப்படின்னா, வேலிடான செல் ட்ரெண்ட் அப்படின்னா கிடையாது. இந்த ட்ரெண்ட் அட்லீஸ்ட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வரணும். இந்த அதாவது இங்கேருந்து உருவாயிருக்க கடைசி ஹையர் லோவோட அதுக்கு முன்னாடி இருக்க ஹையர் லோ, இந்த ஹையர் லோவை வந்து ப்ரைஸ் வந்து உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் வந்து இது செல் வேலிடான செல் பிரேக் அவுட். சரியா, அது வரைக்குமே ஸ்டில் வந்து இது பை தான். ஓகேவா, இது என்ன தான் இங்கே செல்லு காட்டினாலும் இந்த இதை உடைக்காத வரைக்கும் இது வந்து பை ஸ்ட்ரக்சர் தான். மேபி இங்கே இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப அப்படி பொறுமையாக மேலே போகலாம். ஸோ இது வந்து நல்லா கவனிக்கணும். இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் செட்டப்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு உருவாகிற ஹையர் லோ வந்து உடச்ச உடனே இது வந்து செல் பிரேக் அவுட்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உருவாக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட்டை இதை உடச்சிட்டு கீழே போச்சு அப்படின்னா, இதை உடச்சிட்டு கீழே போகுது அப்படின்னா சம்டைம் என்ன போகணும், இதை கீழே போயிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு விக் வச்சுட்டு திரும்ப மேலே போயிடும். இதுவும் வந்து ஸ்டில் பை ட்ரெண்ட் தான். எப்போ வந்து செல் ட்ரெண்டாக மாறும்னா, இங்கே போயிட்டு இதை உடச்சி நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கேண்டில் கீழே வச்சுட்டு ரெட் கேண்டில் வச்சுட்டு திரும்ப இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து திரும்ப ப்ரைஸ் கீழே போக ஆரம்பிக்கும். சரியா, அப்போ தான் வந்து இது செல் ட்ரெண்டு. ஸோ அது வரைக்குமே வந்து இது வந்து 24,600 வரைக்கும் போனாலுமே இது ஸ்டில் வந்து பை ட்ரெண்ட் தான். திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ உடனே அவசரப்பட்டு நம்ம இது வந்து செல் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஜோனை மட்டும் மார்க் பண்ணி வச்சுப்போம். சரியா, ப்ரைஸ் வந்து இங்கே வந்ததுன்னா அடுத்தது இது வரைக்கும் வரலாம். ஓகே, இது வந்து நம்ம என்னவா மார்க் பண்ணி வச்சுக்கலாம்னா ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இது வந்து ஆர்டர் பிளாக். ஓகே, இது வரைக்கும் வந்ததுன்னா அப்படின்னா அடுத்தது வந்து ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்துட்டு போகலாம். அப்படி இந்த லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்து எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னா அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஓகே, விக்கையும் சேர்த்து மார்க் பண்ணுவோம். விக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு ப்ரைஸு கீழே வந்ததுன்னா இது, அதை தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த உடச்சடி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட்டு இது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து திரும்புற மாதிரி காமிக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதில் சொன்ன மாதிரி ஒரு ரீட்டேல் ஜோனு ப்ளஸ் வந்து லாஸ்ட் வீக்கோட பாட்டம் லைன் இது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்டில் வந்து திரும்ப பை ஆகிற மாதிரி ஷோ ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பை ஆக வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த லிக்விடிட்டாச்சும் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கும். இங்கேருந்து மேலே போகிறதுன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. இன்னொரு விஷயம் வந்து இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு சின்ன ட்ரெண்டாக எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ட்ரெண்டாக ஃபார்ம் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 2 ஹையர் லோவோ ஹையர் ஹையோ போதும். சரியா, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சின்ன இது கிடச்சிருக்கு. நமக்கு 2 அழகான ஒரு வேலிடான ஒரு ஹையர் லோ கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுறது தெரியுது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி நான் இதுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அடுத்தது இந்த இடத்த ரீச் ஆகலாம். இந்த இடத்த ரீச் ஆகிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக இப்படி மேலே போகலாம். ஓகேவா. இன்னொரு விஷயம் அதில் கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் உருவாகுது, ஒரு பேட்டர்ன் உருவாகுது. கீழேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி அசெண்டிங்காக போச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கீழே வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கும். சரியா, அசெண்டிங்காக போச்சுன்னா கீழே வரும். இதே பேட்டர்னு கீழே வந்துட்டு இப்படி கீழே வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா இது வந்து மேலே போகும். இந்த 2 விதமாக நடக்கும். ஸோ இதில் வந்து இது ஃபஸ்ட்டு டைப்பாக நடக்குது. இங்கேருந்து கீழே வந்துட்டு இது வந்து மேலே அசெண்டிங்காக வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாகுது. ஸோ மேபி இது வந்து உடச்சிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் லெவல் இது, செகண்ட் லெவல் இது வரைக்கும் வரும். ஓகேவா. இது 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒன்று வந்து இது வந்து நல்ல
இங்கேருந்து வந்து இது டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது இது மந்த்லியோட வீக்லியோட ஹையர் ரேஞ்சிலேருந்து திரும்பி இருக்கு. மூணாவது வந்து இங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இப்படி பட்சத்தில் ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் இப்படி வந்து கீழே வரலாம். ஸோ வந்து இது கீழே வந்தால் இது வரைக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, அடுத்து செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு 24,000 வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு, திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில். ஓகேவா? சரி, அடுத்தது 4 ஹவரில் போயிட்டு வேறு ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் இங்கேயே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, உள்ளுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. சரியா? 4 ஹவரில் முதல்ல இந்த பேட்டர்னை உடைக்கணும். சரியா? இந்த ட்ரெண்ட் எல்லாம் உடைக்கணும். ப்ரைஸ் வந்து இதை உடைச்சிச்சு அப்படின்னா இது வரைக்கும் கீழே வரலாம், இங்கே வந்துட்டு போகலாம். 4 ஹவரில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. சரியா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இன்னும் வந்து எடுக்கப்படாமல் இருக்குது, அன்மிட்டிகேட்டடாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் ஜோனு, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கடையில். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. 25,700 ப்ளஸ் 25,450 to 500 இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,900 24,700 இந்த ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சு, இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட்டு 24,900 24,700 800. இங்கேருந்து இதை உடச்சி இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 25,400, அதுக்கு அடுத்தது 25,700. சரியா? இவ்வளோதான். ப்ரைஸ் போனால் ரெண்டில் இது நடக்கணும். இது ரெண்டில் ஒன்று மேலே போனால் இது நடக்கும், கீழே போனால் இது நடக்கும். அவ்வளோதான். இதில் வேறு என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதை உட்காந்து இது எல்லா செட்டப்பும் எல்லா நாளும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. எப்பயாவது ஒரு டைம் தான், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு நல்ல செட்டப் ஒரு சார்ட்டில் கிடைக்கணும். தினமும் ஒரே சார்ட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ கோல்டு எடுக்கிறீங்கன்னா கோல்டில் 24 மணி நேரமும் உங்களுக்கு செட்டப் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுக்கான டைம் வளர விடுங்க, கொஞ்சமாவது வளர விடுங்க. ஒரு பழத்தை ஒரு மரத்தில் பறிச்சா கூட அடுத்து வந்து அந்த பழம் காய்க்கிற வரைக்கும் நம்ம வந்து டைம் விடணும். நீங்கள் 24 ஹவர்ஸில் ஏதோ மரத்தை பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி ட்ரேடை வந்து வெறித்தனமாக வந்து அது ஏதோ வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடிட்டு இருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த மனநிலையே வந்து உங்களை அழிச்சிடும். அது வந்து ட்ரேடிங் உங்களை அழித்தல, நீங்கள் உங்கள் மனநிலையே உங்களுக்கு ஒரு எமன் ஆகிடும். சரியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இயற்கையை வந்து எப்போதுமே இயற்கைக்கிட்ட வந்து ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கருணையோடு அது கொடுக்கும்போது தான் நம்ம எடுக்கணும். அது நன்றி உணர்வோடு நம்ம எடுத்துக்கணும். எப்போதுமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்றதுக்காக நம்ம போயிட்டு இந்த இதில் பழைய படத்துலலாம் தங்க புதையில பார்த்தா உள்ளுக்குள்ளே போயிட்டு அள்ளிட்டு அதை எடுத்துகிட்டு வெளில வர முடியாமல் பூதம் வச்சு சாகடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கதை வரும். அதே மாதிரி தான் இன்னமும் நம்ம மைண்ட் செட் அப்படியே இருக்குது. பணம்ன்றது ஒரு ஃப்ரீயாக ஏதோ ட்ரேடிங்கில் உள்ள வந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அப்படி போட்டு விட்டு தட்டி விட்டா மேலே க்ரீன் கேண்டில் மேலே போச்சுன்னா நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்றீங்க. ஈஸியாக வந்து நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அது வந்து பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு பெரிய மாயை. அது தயவு செஞ்சு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கேரக்டரை வந்து நீங்கள் வந்து பிச்சைக்காரத்தனத்துலேருந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிச்சைக்காரத்தனமாக தான் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் செல்வ மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு செல்வ மனநிலையில் இருக்க ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவார். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது இங்கே போகலாம், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது இங்கே போகலாம். ஏன்னா இந்த மேனிபுலேஷன் எல்லாம் இதுக்குள்ள தான் நடக்கும். இதை தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் இங்கே போயிடும், இது தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் இங்கே போயிடும். ஸோ இது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். இந்த இதை தாண்டி வரைக்கும் இதை தாண்ட வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இதுக்குள்ளேயே அவங்க மேனிபுலேஷன் மேலே போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி ஏமாற்றி இதில் உள்ள அர்ஜென்ட்டாக என்ட்ரா வரவங்க எல்லாரையும் ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணி எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு போயிட்டு இந்த மூமெண்ட் கீழே கொண்டுட்டு வராங்க. சரியா? ஸோ இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு பொறுமை ரொம்ப வேணும். நம்ம ஸ்ட்ரக்சர் படி அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அந்த ட்ரேட் எடுத்து அதுக்கு நமக்கு கரெக்டான நம்ம கன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரேட் எடுத்து டேக் ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியாகணும். இது போல் ஒரு 4 செட்டப், கரெக்டான ஒரு 4 செட்டப். சரியா? ஒரு 4 என்ட்ரி தெளிவாக எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 4 என்ட்ரியே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ண உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இதை நான் இன்னும் கவர் பண்ண முடியாத நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸ்ட்ரக்சருக்கு தாண்டின டாபிக் வந்து நிறைய இருக்குது. சரியா? என்னதான் ஒரு செட்டப் வந்து இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த செட்டப் வந்து எனக்கு நல்லா தெரியுது, இந்த செட்டப் வந்து நல்லா இங்கே தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது. இது தெரிஞ்சே இருந்தாலும் என்னோட மனநிலை வந்து அமைதியாக இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தாலுமே எனக்கு சக்ஸஸ் கொடுக்காது. ஈவன் 100% எனக்கு இது நல்லா தெரிஞ்சாலும், இங்கே தான் போகுதுன்னு தெரிஞ்சாலும் என்னோட மனநிலை வந்து சரியாக இல்லை, என்னோட மனநிலை தெளிவாக இல்லைன்னா இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான் பண்ணி கொடுக்கும். சரியா?
இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வேணால் போயிட்டு நீங்கள் வேணால் அதை டீப்பாக வந்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதை பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஈவன் உங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் கரெக்டாக இருந்தாலும் உங்கள் மைண்ட் வந்து காமாக இல்லை அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அது நிதர்சனமான உண்மை. சரியா? அதே போல் உங்கள் மனசு காமாக இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னாலும் உங்களாட்டி நிம்மதியாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மைண்டு ரொம்ப காமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உங்கள்கிட்ட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து எத்தனை முறை 100 விதமாக 1000 விதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்டேட்லேயே இருக்கணும். கரண்டில் அப்டேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு வேலையை நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு நேசிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து என்னெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்க சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் இதை ஒன்றுமே இல்லாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கோடு மேலே போகிற மாதிரி தெரியும். ஆனால் இது சொல்கிற கதையை பேச ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து 1000 பேர் உங்கள்கிட்ட, லட்சம் மக்கள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இது என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதை புரியணும், அதை லவ் பண்ணணும், அவ்வளோதான். அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பண்ணுன்றது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். சரியா? முதல்ல எந்த விஷயத்த பண்ணாலும் அதை நேசிங்க. அதை நேசிச்சு அதை உண்மையாக அதோட வேல்யூ கொடுத்து அதை பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க. எப்போதுமே ஒரு பொருளை நம்மக்கிட்ட வரப்போதுன்னா அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அந்த நன்றி உணர்வோடு அதுக்கான எஃபோர்ட்டை கொடுங்க, அதுக்கான வேல்யூ கொடுங்க. இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். நல்லபடியாக உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அதை வாங்குற மனநிலையை, அதை தாங்குற மனநிலையே நீங்கள் இருக்கணும். சரியா? அதை பிடிக்கிற கையை வந்து ஓட்டம் இல்லாத கையாக பிடிக்கணும். தண்ணி வேணும்னு சொல்லிட்டு என்னதான் ஆற்று தண்ணியே ஊற்றினாலும் உங்கள் கை ஃபுல்லாக ஓட்டையாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தாலும் வெளியில் வரும்போது ஒன்றும் கொண்டுட்டு வர முடியாது. ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் கூட அதில் நீங்கள் கொஞ்சம் கொண்டுட்டு வரலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம், ஓட்ட பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ தான் பிடிச்சாலுமே, ஆற்றுல தண்ணி பிடிச்சாலுமே இல்லை அருவியில் தண்ணி பிடிச்சாலுமே உங்கள் உள்ள ஒன்றும் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்கிறத ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பண்ணுங்க. ஒரு கேம்பிளிங் மாதிரி தினம் ட்ரேடிங்கை வந்து நாய் துரத்துற மாதிரி துரத்தாதீங்க. தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன். யாருக்கிட்டையும் சிக்னல் கேட்காதீங்க. நீங்களே கற்றுக்கோங்க. நீங்களே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து பெருசாக வந்து 1000 ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான இந்த ஸ்ட்ரக்சரை மட்டுமே வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் 1000 விதமாக 10,000 விதமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கே வந்தால் திரும்பலாம், இங்கேருந்து மேலே போனால் எங்கே போகலாம், இதை தாண்டி போச்சுன்னா எங்கே போகலாம், இது வரைக்கும் போகலாம், இதை தாண்டி போச்சுன்னா அடுத்தது புது ஹை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அந்த புது ஹை வந்து மேலே போதா கீழே போகுதுன்னு தெரியறதுக்கு இந்த இடத்துல திரும்ப வரும்போது இங்கே உடச்சிட்டு கீழே வருதா இல்லை இங்கேருந்து மேலே போதான்னு பார்க்கணும். இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் பை பண்ணலாம். இதை உடச்சிட்டு கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஓகே இது செல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வரைக்கும் வரும். அடுத்த டார்கெட் எங்கே வரும்? இங்கே உருவாக கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் இருந்தால் இந்த இடத்துக்கு வரும். சிம்பிள். ட்ரேடிங் வந்து இவ்வளோ தான். இதை நீங்கள் திரும்ப பார்க்கணும். ஓகேவா? திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நமக்கு என்ன நடக்கலைன்னா சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் தான் நம்ம என்ட்ரி. இங்கே என்ன நடக்குது? இப்போ இதை உடச்சி மேலே போகக்கூடாது. இதை உடச்சி மேலே போகாமல் இந்த இடத்துல ஒரு செல்லு, இப்போ நீங்கள் செல்லு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த டார்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம். 25,000 கூட கரெக்டாக வச்சுக்கலாம் ரேஞ்சு. இந்த 25,300 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு 25,250 ட்ரேட் எடுத்திங்கன்னா இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு இங்கே டார்கெட் இது பண்ணலாம். இதை உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா ட்ரேட் க்ளோஸு. அதே போல் இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக இது மட்டும் ஸ்ட்ரக்சர் மட்டும் போதும் அப்படின்னா இங்கே தான் வந்து டைம் ஃப்ரேம் வருது. இது எந்த செஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் பார்க்கணும். சரியா? இப்போ வந்து இன்னைய நாளுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய நாளுக்கான ஹை. சரியா? இது இன்னைய நாளுக்கான ஹை. ஓகே, இப்போ நியூயார்க் இது இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து ஏஷியன் செஷன் முடிஞ்சு லண்டன் செஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ லண்டன் செஷனில் நார்மலாக என்ன நடக்கும் நான் சொல்லியிருப்பேன். அன்னைய டேவோட பாட்டமில் இருக்கா டாப்பில் இருக்கான்னு பார்க்கணும். அன்னைய டேவோட ஹையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், லண்டன் செஷன் ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணும், திரும்ப இங்கே கீழே வர மாதிரி மிடில் கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்து இந்த பக்கம் இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே போட்டிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரைஸ் கீழே தான் போவோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போவோம். இப்போ என்ன நினைப்பீங்க, ஐயோ நான் கரெக்டாக தானே பண்ணேன், நான் பண்ண மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னா உண்மையுமே லண்டனில் வந்து இந்த ஸ்டாப் வந்து நிறைய நடக்கும். ஃபேக் பிரேக் அவுட் நிறைய நடக்கும். ஸோ இந்த டைமில் மாட்டினீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இதையும் புரிஞ்சு இங்கே தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்போ என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்ற டைம் ரொம்ப முக்கியம். எந்த செஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த செஷனை வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு பிஹேவியர் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். என்னதான் ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் எந்த டைமில் என்ட்ரு ஆகுறீங்க, அந்த டைமில் மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, அந்த இதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, படிக்க தெரியணும். அந்த இதையும் தெரியணும்.
அது ஒன்றும் பெரிய கம்பல்சரிலாம் கிடையாது, சிம்பிள் தான். நான் 4x ஸ்கில்ஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக போட்டிருப்பேன். அதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். லண்டன் மார்க்கெட்னா இப்படி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ வந்து எந்த பக்கம் இருக்கும், இப்போ அன்னைக்கு டேல லோவில் இருக்குல்ல அப்படின்னா திரும்ப ப்ரைஸ் மேலே வர மாதிரி வந்துட்டு திரும்ப கீழே போயிட்டு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு விக் எடுத்துட்டு திரும்ப அடுத்து மேலே நோக்கி போகும். மேலே போயிட்டு அடுத்து நியூயார்க்கில் வந்து வரும்போது நியூயார்க்கில் வந்து திரும்ப பாதி தூரம் வரும், திரும்ப மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டுட்டு போயிடுவாங்க. இதே தான் திரும்ப நடக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் இந்த மார்க்கெட் பிஹேவியரை வந்து இந்த பிஹேவியரையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கூட இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக ஒரு இண்டிகேட்டரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே உருவாக்க தேவையில்ல. இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இது போதும். ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது, ப்ரைஸ் எங்கெங்கே மூவ் ஆகலாம், எந்தெந்த இடத்துக்கு போகலாம், அடுத்தது இந்த ஜோன்களை மட்டும் மார்க் பண்ணி தெரிஞ்சுன்னா இந்த ஜோன்களை பார்க்க தெரிஞ்சிச்சு, ப்ளஸ் வந்து டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு என்ட்ரினா என்ன நடக்கும், ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே வரும், திரும்ப வந்து ஒரு ரிஜெக்ஷன் கூட்டும், திரும்ப வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும், அதாவது லிக்விடிட்டி கிராப் ஒரு மேனிபுலேஷன் நடக்கும், அது முடிச்சுட்டு அடுத்து அப்படியே பொறுமையாக மேலே போகும். இந்த 3 விஷயங்கள் இது வந்து என்ன சொல்லுவாங்க, அக்குமுலேஷனு, மேனிபுலேஷனு, திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு வாட்டி கீழே வரும், சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றும், அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி லிக்விடிட்டி கிராப் பண்ணும், திரும்ப ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். இந்த 3 விஷயங்கள் சிம்பிளான இந்த 3 ஸ்டெப்ஸு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ட்ரேடிங்கில் 100% வந்து லாங் டேர்மில் க்ரோத் எடுக்க முடியும். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தேவையில்லை, வேறு எந்த அனலைஸும் தேவையில்லை. சரியா? பட் இதை நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது போதும், ஒன்றே போதும். ஓகே காஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டீப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதை ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்துட்டு இதையே திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும், ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு தேவையானது கொஞ்சமான ஹார்ட் ஒர்க்கு, நிறைய பொறுமை, உங்கள் மைண்டோட தெளிவான மைண்டு, இது 3 இருந்தால் போதும். நீங்கள் நிச்சயமாக ட்ரேட் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் வந்து நான் அதிகமாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் நான் தினம் கொடுத்துட்டே இருக்கேன். சரியா? அதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.